அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 7. அப்பொழுது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார். அரசனுக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்துவிட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான். அதற்கு அவர், இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்றார். சிரியாவின் படை தப்பியோடுதல். நகரவாயிலின் அருகே 4 தொழுநோயாளர் இருந்தனர். இவர்கள் ஒருவர் ஒருவரிடம், சாவை எதிர்நோக்கி நாம் ஏன் இங்கு உட்கார்ந்து இருக்க வேண்டும்? நாம் நகருக்குள் செல்வோமாயின் நகரில் பஞ்சம் இருப்பதால் நாம் செத்துப்போவோம். இங்கேயே தங்கியிருந்தாலும் சாக வேண்டியதுதான். வாருங்கள், சிரியரின் பாசறைக்கு சென்று அங்கு தஞ்சம் புகுவோம். அவர்கள் நம்மை வாழவிட்டால் நாம் உயிர் பிழைப்போம், அவர்கள் நம்மை கொன்று போட்டால் செத்துப்போவோம் என்று பேசிக்கொண்டார்கள். இருள் கவிழ்ந்த வேளையில் அவர்கள் சிரியரின் பாசறையின் எல்லையை நெருங்கிய போது அங்கே ஒருவரும் இல்லை. ஏனெனில் தேர்கள், குதிரைகள், பெரும்படை ஆகியவற்றின் பேரொலியை சிரியாவின் படையினர் கேட்கும்படி ஆண்டவர் செய்திருந்தார். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ இஸ்ரேல் அரசன் தனக்கு துணையாக இத்திய அரசர்களையும் எகிப்திய அரசர்களையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டு நம்மை தாக்க வருகிறான் என்று சொல்லிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இருள் கவிழ்ந்த வேளையில் ஓட்டம் பிடித்தார்கள். தங்கள் கூடாரங்களையும் கழுதைகளையும் பாசறையையும் அப்படியே விட்டுவிட்டு உயிருக்காக தப்பி ஓடினார்கள். ஆகவே இந்த தொழுநோயாளர் பாசறையின் எல்லையை நெருங்கி ஒரு கூடாரத்தின் உள்ளே நுழைந்து அங்கே உண்டு குடித்தனர். மேலும் அங்கிருந்த வெள்ளி, பொன், ஆடைகள் முதலியவற்றை எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். திரும்பி வந்து வேறொரு கூட்டத்திற்குள் புகுந்து அங்கிருந்தவற்றையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். பிறகு அவர்கள் ஒருவர் ஒருவரிடம், இன்று நாம் செய்வது சரி என்று. இந்நாள் நல்ல செய்தியின் நாள். நாளை காலை வரை இதை வெளியிடாது மௌனமாய் இருந்தால் நாம் குற்றவாளிகள் ஆவோம். வாருங்கள், நாம் போய் அரச மாளிகையில் இதை அறிவிப்போம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் சென்று நகர வாயிற்காவலனை அணுகி, நாங்கள் சிரியரின் பாசறைக்குள் சென்றோம், அங்கு யாரையும் காணவில்லை. அங்கு கட்டியிருந்த குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் அப்படியே இருந்தன என்று தெரிவித்தார்கள். வாயிற்காவலர் இதை உரத்த குரலில் சொல்ல அது உள்ளே அரச மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது. அரசன் இரவிலேயே எழுந்து தன் பணியாளரை நோக்கி, சிரியர் நமக்கு எதிராய் செய்துள்ளதை கேளுங்கள். நாம் பட்டினியால் வருந்துவதை அறிந்து அவர்கள் தங்கள் பாசறையை விட்டு வெளியேறி இஸ்ரேலர் நகரிலிருந்து வெளியேறுவர். அப்பொழுது நாம் அவர்களை உயிரோடு பிடித்து கொண்டு நகரினுள் நுழையலாம் என்று எண்ணி வயல்வெளிகளில் ஒளிந்திருக்கின்றார்கள் என்றான். அவனுடைய பணியாளருள் ஒருவன், இங்கே எஞ்சியுள்ள குதிரைகளுள் 5 சிலர் ஓட்டிக்கொண்டு செல்லட்டும். இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரேலர் அனைவருக்கும் நேரிடுவதே அவர்களுக்கும் நேரிடட்டும். ஆம், ஏற்கனவே அழிவுக்குள்ளான இஸ்ரேலர் அனைவரையும் போல் இவர்களும் அழிவுக்கு உள்ளாவார்கள். எனவே அவர்களை அனுப்பி பார்ப்போம் என்றான். அவ்வாறே 2 குதிரை தேர்கள் கொண்டு வரப்பட்டன. அவற்றில் அரசன் சிலரை சிரியரின் பாசறைக்கு அனுப்பி, சென்று பாருங்கள் என்று கட்டளையிட்டான். அவர்களோ சிரியரை தேடி யோர்தான் வரை போனார்கள். இதோ சிரியர் தப்பி ஓடிய வேகத்தில் விட்டெறிந்த ஆடைகளும் படைக்கலன்களும் சிதறி கிடந்தன. அத்தூதர்கள் அரசனிடம் திரும்பி வந்து அதை தெரிவித்தார்கள். உடனே மக்கள் புறப்பட்டு சென்று சிரியரின் பாசறையை கொள்ளையடித்தனர். இவ்வாறு ஆண்டவரின் வாக்கின்படி 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன. அரசன் தனக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரியிடம் நகர வாயிலின் காவல் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான்.
மக்கள் நகர வாயிலில் அவனை மிதித்து போடவே அவன் இறந்து போனான். இவ்வாறு கடவுளின் அடியவர் தம்மிடம் வந்த அரசனுக்கு அறிவித்தபடியே நடந்தது. இங்கனம் நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்று கடவுளின் அடியவர் அரசனிடம் கூறியிருந்த வாக்கு நிறைவேறியது. ஏனெனில் அந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்துவிட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டிருந்தான். அதற்கு அவர், இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் எதையும் நீ உண்ணமாட்டாய் என்று கூறியிருந்தார். அவ்வாறே அவனுக்கு நேரிட்டது. மக்கள் அவனை நகர வாயிலில் மிதித்து போடவே அவனும் இறந்து போனான். அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 8. சூனேமிய பெண் மீண்டும் வருதல். எலிசா தாம் உயிர்ப்பித்து கொடுத்த சிறுவனின் தாயான பெண்ணை நோக்கி, நீயும் உன் குடும்பத்தினரும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறொரு இடத்தில் தங்கியிருங்கள். ஏனெனில் ஆண்டவர் பஞ்சத்தை வருவித்துள்ளார், அது நாட்டில் 7 ஆண்டுகள் நீடித்திருக்கும் என்று கூறியிருந்தார். எனவே அப்பெண் எழுந்து கடவுளின் அடியவர் வாக்கின்படியே செய்து அவரும் அவருடைய குடும்பத்தினரும் புறப்பட்டு பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று அங்கு 7 ஆண்டுகள் தங்கியிருந்தனர். 7 ஆண்டுகள் கடந்த பின் அந்த பெண் பெலிஸ்தியர் நாட்டினின்று திரும்பி வந்து தம் வீடும் நிலங்களும் தமக்கு கிடைக்கும் பொருட்டு அரசனிடம் முறையிட சென்றார். அப்பொழுது அரசன் கடவுளின் அடியவருக்கு பணிவிடை செய்து வந்த கேகசியிடம், எலிசா புரிந்துள்ள அரும்பெரும் செயல்களையெல்லாம் எனக்கு சொல் என்று கேட்டு உரையாடி கொண்டிருந்தான். அவனும் இறந்தவனை எலிசா உயிர்ப்பித்து கொடுத்த நிகழ்ச்சியை அரசனுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருந்தான். உயிர்ப்பிக்கப்பட்ட அதே சிறுவனின் தாய் அப்பொழுது அரசன் முன் வந்து தம் வீட்டையும் நிலங்களையும் முன்னிட்டு அரசனிடம் முறையிட்டார். அப்பொழுது கேகசி, அரசே, என் தலைவரே, இவர்தாம் அந்த பெண். எலிசா உயிர்ப்பித்த இவருடைய மகன் இவன்தான் என்றான். அரசன் அந்த பெண்ணிடம் அதை பற்றி வினவ அவரும் நடந்ததையெல்லாம் அவனுக்கு சொன்னார். அப்பொழுது அரசன் ஓர் அலுவலனை அழைத்து, அப்பெண்ணின் உடைமைகள் எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பி கொடுத்துவிடு. மேலும் அவர் நாட்டை விட்டு சென்ற நாள் முதல் இன்று வரை அவருடைய நிலங்களிலிருந்து கிடைத்த வருவாயையும் அவருக்கு கொடுத்துவிடு என்று கட்டளையிட்டான். எலிசாவும் சிரியாவின் மன்னனும். எலிசா தமஸ்கு நகருக்கு வந்தபோது சிரியாவின் மன்னன் பெனத்தாது நோயுற்றிருந்தான். கடவுளின் அடியவர் இங்கு வந்திருக்கின்றார் என்று அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த மன்னன் அசாயேலை பார்த்து, கையோடு ஓர் அன்பளிப்பு எடுத்துக்கொண்டு கடவுளின் அடியவரை சந்திக்க செல், நான் இந்நோயினின்று நலம் பெறுவேனா என்று அவர் மூலம் ஆண்டவரிடம் கேட்டறிந்து வா என்றான். எனவே அவன் தமஸ்குவில் கிடைக்கக்கூடிய எல்லாவிதமான அரும் பொருள்களையும் 40 ஒட்டக சுமையளவு அன்பளிப்பாக கையோடு எடுத்துக்கொண்டு சென்றான். எலிசா முன் வந்து நின்று அவன் அவரை நோக்கி, இந்நோயினின்று அவர் நலம் பெறுவாரா என்று கேட்குமாறு சிரியாவின் மன்னரும் உம் புதல்வருமான பெனத்தாது உம்மிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றான். எலிசா மறுமொழியாக, நீ போய் நீர் நலமடைவது உறுதி என்று சொல், ஆனால் அவன் செத்துப்போவது திண்ணம் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். பிறகு கடவுளின் அடியவர் அசாயேலின் முகத்தை அவன் வெட்கமுறும் அளவுக்கு வைத்த கண் வாங்காமல் உற்று பார்த்தார். பின் அவர் அழத் தொடங்கினார். அசாயேல் அவரை நோக்கி, என் தலைவரே, நீர் அழுவது ஏன் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ இஸ்ரேல் மக்களுக்கு செய்யவிருக்கிற தீமைகளை நான் அறிவேன். அவர்களின் கோட்டைகளை தீக்கிரையாக்குவாய், அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவாய், அவர்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதி கொள்வாய், அவர்களுடைய கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய் என்றார். அசாயேல் அவரை நோக்கி, நாயினும் இழிந்தவன் அடியேன்,
இவ்வளவு பெரிய செயலை நான் செய்ய இயலுமா என்றான். அதற்கு எலிசா, நீ சிரியாவின் மன்னனாகப் போகின்றாய் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றார். அசாயேல் எலிசாவிடமிருந்து விடை பெற்று தன் தலைவனிடம் திரும்பி சென்றான். மன்னன் அவனை நோக்கி, எலிசா உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டான். அதற்கு அசாயேல், நீர் நலமடைவது உறுதி என்று அவர் எனக்கு சொன்னார் என்றான். மறுநாள் அசாயேல் ஒரு போர்வையை எடுத்து தண்ணீரில் நனைத்து மன்னன் முகத்தை மூட அவன் இறந்து போனான். அசாயேல் அவனுக்கு பதிலாக அரசனானான். யூதா அரசன் யோராம். இஸ்ரேல் அரசன் ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்தின் மகன் யோராம் யூதா நாட்டின் அரசனானான். அவன் தன் 32ஆம் வயதில் அரசனாகி 8 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி புரிந்தான். அவன் ஆகாபின் மகளை மணந்தவன். ஆதலால் ஆகாபின் குடும்பத்தவரைப் போல இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்தான். ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். ஆயினும் ஆண்டவர் தம் அடியான் தாவீதை முன்னிட்டு யூதாவை அழிக்க விரும்பவில்லை. ஏனெனில் அவருக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் எந்நாளும் ஒரு குல விளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். யோராமின் காலத்தில் ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களுக்கென ஓர் அரசனை நியமித்து கொண்டனர். ஆனால் யோராம் தன் தேர்ப்படைகள் அனைத்தோடும் சாயிருக்கு சென்றான். ஏதோமியர் அவனையும் அவனுடைய தேர்ப்படை தலைவர்களையும் சூழ்ந்து கொண்டனர். அவனோ இரவில் எழுந்து ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினான். மக்களோ தத்தம் கூடாரத்திற்கு தப்பி ஓடினார்கள். எனவே இந்நாள் வரை ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். அதே காலத்தில் லிப்னா நகரத்தாரும் கிளர்ச்சி செய்தனர். யோராமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோராம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதி நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் அகசியா அரசனானான். யூதா அரசன் அகசியா. இஸ்ரேலின் அரசனான ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 12ஆம் ஆண்டில் யூதாவின் அரசனான யோராமின் மகன் அகசியா அரசாளத் தொடங்கினான். தன் 22ஆம் வயதில் அரசனான அகசியா எருசலேமில் இருந்து கொண்டு ஓராண்டு ஆட்சி செலுத்தினான். இஸ்ரேல் அரசன் ஓம்ரியின் பேத்தியான அத்தலியா என்பவளே அவன் தாய். அவன் ஆகாபு வீட்டு மருமகனாதலின் ஆகாபு குடும்பத்தவரைப் போல நடந்து ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். மேலும் அவன் சிரியாவின் மன்னனாகிய அசாயலுக்கு எதிராய் போரிட ஆகாபின் மகனாகிய யோராமுடன் ராமோத்து கிளையாதுக்கு போனான். ஆனால் அங்கு சிரியாவின் படையினர் யோராமை தாக்கினர். சிரியாவின் மன்னன் அசாயலுடன் ராமோத்தில் போரிடுகையில் சிரியரால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தான். அப்பொழுது யூதாவின் அரசனான யோராமின் மகன் அகசியா ஆகாபின் மகனாகிய யோராமை இஸ்ரேலில் காண சென்றான். ஏனெனில் அவன் காயமுற்றிருந்தான். அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 9. ஏகு அரசனாதல். அப்பொழுது இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினரின் குழுவை சார்ந்த ஒருவனை அழைத்து, உன் இடையை வரிந்து கட்டி உன் கையில் இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ராமோத்து கிளையாதுக்கு செல். அங்கு சென்றதும் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகுவை தேடி கண்டுபிடி. அவனை அணுகி அவனுடைய தோழர்கள் நின்று அவனை தனியே கூப்பிட்டு ஓர் உள்ளறைக்கு அழைத்து செல். அங்கே இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அவனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் மேல் எண்ணெய் வார்ப்பாய். அங்கே நில்லாது உடனே கதவை திறந்து கொண்டு ஓடி வந்துவிடு என்றார். அவ்வாறே இறைவாக்கினனான அவ்விளைஞன் ராமோத்து கிளையாதுக்கு சென்றான். அவன் அங்கு வந்ததும் படைத்தலைவர்கள்
அமர்ந்திருந்ததை கண்டான். அவன், தளபதியே, உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு ஏகு, எங்களுள் யாரிடம் என்று கேட்டான். அதற்கு அவன், தளபதியே, உம்மிடம்தான் என்றான். எனவே ஏகு எழுந்து மாளிகைக்குள் சென்றான். இளைஞனோ அவனது தலையின் மேல் எண்ணெய் வார்த்து, இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன். உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும். இங்கனம் ஈசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன். இவ்வாறு ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழியும். இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும், அவர்கள் அடிமைகளாயினும் சரி, உரிமை மக்களாயினும் சரி, வெட்டி வீழ்த்துவேன். இந்த ஆகாபின் குடும்பத்தை நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்தைப் போலவும் அகியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தைப் போலவும் ஒழித்து கட்டுவேன். இஸ்ரேல் நிலப்பகுதியில் ஈசபேலை நாய்கள் தின்னும். அவளை புதைக்க யாரும் வரமாட்டார்கள் என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான். பின்பு ஏகு தன் தலைவரின் ஊழியர் கூடியிருந்த இடத்திற்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நல்ல செய்திதானா? இந்த பைத்தியக்காரன் உன்னிடம் வந்தது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அவன் யாரென்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு தெரியுமே என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், உண்மையை எங்களுக்கு தெரிவி என்றார்கள். அப்போது ஏகு, அவன் என்னிடம், ஆண்டவர் கூறுவது இதுவே: உன்னை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்றான் என்று பதிலளித்தான். இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தங்கள் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காலம் ஊதி, ஏகுவே அரசர் என்று முழங்கினார்கள். இஸ்ரேல் அரசன் யோராம் கொலை செய்யப்படுதல். நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். அப்பொழுது யோராம் சிரியாவின் மன்னனாகிய அசாயலுக்கு எதிராக இஸ்ரேலில் எல்லா படைகளோடும் ராமோத்து கிளையாதை முற்றுகையிட்டிருந்தான். இவ்வாறு சிரியாவின் மன்னனாகிய அசாயேலோடு போரிடுகையில் சிரியரால் பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக அரசன் யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருந்தான். ஏகு தன் வீரர்களை பார்த்து, நீங்கள் என்னோடு இருக்க மனமாற விரும்பினால் இஸ்ரேலுக்கு போய் யாரும் இச்செய்தியை பரப்பாதபடி இந்நகரினின்று எவரையும் தப்பி வெளியேற விடாதீர்கள் என்றான். பிறகு அவன் தேரின் மீது ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். ஏனெனில் அங்கே யோராம் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். இச்சமயம் யூதாவின் அரசன் அகசியாவும் யோராமை பார்க்க வந்திருந்தான். இஸ்ரேலின் காவல் மடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன், ஏகு படையோடு வருவதைக் கண்டு, படையொன்றை காண்கிறேன் என்றான். அதற்கு யோராம், ஒரு குதிரை வீரனை தயார் செய், அவர்களை சந்திக்குமாறு அவனை அனுப்பு. அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான். அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏகுவை சந்திக்க புறப்பட்டு சென்று, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்க சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, அமைதி பற்றி பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். அப்பொழுது காவலன், தூதன் அவர்களை சென்றடைந்தான், ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை என்று அறிவித்தான். அரசன் மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப அவன் அவர்கள் முன்பாக வந்து, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்க சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, அமைதி பற்றி பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். காவலன் மீண்டும், அவன் அவர்களை சென்றடைந்து விட்டான், ஆனால் அவனும் இன்னும் திரும்பி வரவில்லை. வேறொருவனோ தேரோட்டி கொண்டு வருகிறான். அது நிம்சியின் மகன் ஏகுவை போன்று உள்ளது. அவன்தான் பைத்தியக்காரன் போல் ஓட்டுவான் என்றான். உடனே யோராம், தேரை பூட்டுங்கள் என்று கூற அவர்கள் தேரில் குதிரைகளை பூட்டினார்கள். இஸ்ரேலின் அரசன் யோராமும் யூதாவின் அரசன் அகசியாவும் தத்தம் தேரில் ஏறி ஏகுவை சந்திக்க சென்றனர். அவனை இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் சந்தித்தனர். யோராம் ஏகுவை கண்டு, ஏகு,
அமைதிக்காகவா வருகிறீர் என்று கேட்டான். அதற்கு அவன், உன் தாய் ஈசபேலின் வேசித்தனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என்று மறுமொழி கூறினான். உடனே யோராம் கைகளால் கடிவாளத்தை இழுத்து அகசியாவை நோக்கி, அகசியா, இது சதி என்று சொல்லிக்கொண்டு தப்பி ஓட முயன்றான். உடனே ஏகு தன் வலிமையோடு வில்லை வளைத்து யோராமின் தோள்களின் நடுவே அம்பினை எய்தான். அந்த அம்பு அவன் இதயத்தை ஊடுருவி செல்ல அவன் தேரிலேயே சரிந்து விழுந்தான். ஏகு குதிரை படைத்தலைவனான பித்காரை நோக்கி, அவனை தூக்கி இஸ்ரேலை சார்ந்த நாப்போத்தின் நிலப்பகுதியில் எரிந்துவிடு, ஏனெனில் நாம் இருவரும் சேர்ந்து அவனுடைய தந்தை ஆகாபை தொடர்ந்து சென்றபோது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. நேற்று நாப்போத்தின் இரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் இரத்தத்தையும் கண்டேன். நான் கண்டதற்காக நாப்போத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழி வாங்குவது உறுதி என்கிறார் ஆண்டவர். எனவே இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க அந்த நிலப்பகுதியில் எரிந்துவிடு என்றான். யூதா அரசன் அகசியா கொலை செய்யப்படுதல். யூதாவின் அரசன் அகசியா இதை கண்டு பெத்தகான் வழியாக தப்பி ஓடலானான். ஏகு அவனை பின்தொடர்ந்து சென்று தன் ஆள்களிடம், இவனையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். அவர்களும் பிழையாம் அருகே இருந்த கூர் மலைச்சரிவில் தேரிலிருந்து அவனை காயப்படுத்தினார்கள். அவனோ மெகிதோ வரை சென்று அங்கு இறந்தான். அவனுடைய அலுவலர் அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடுத்து சென்று தாவீதின் நகரில் அவனுடைய மூதாதையருடன் அவனது கல்லறையில் அடக்கம் செய்தனர். ஆகாபின் மகனான யோராம் ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான். ஈசபேல் கொலை செய்யப்படுதல். ஏகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற ஈசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்தி கொண்டு பலகனி வழியாக எட்டி பார்த்தாள். ஏகு நகர வாயிலில் நுழைந்தபோது அவள், உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகர் ஆனவனே, சமாதான நோக்கோடுதான் வருகிறாயா என்று கேட்டாள். அவன் முகத்தை உயர்த்தி பலகனியை பார்த்து, என் சார்பாக இருப்பவர் யார் யார் என்றான். உடனே 2-3 அன்னகர் குனிந்து அவனை பார்த்தனர். ஏகு, அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்றான். அவ்வாறே அவர்களும் அவளை தள்ளிவிட்டார்கள். அவளது இரத்தம் மதிர் சுவற்றிலும் குதிரைகள் மீதும் சிதறியது. மேலும் அக்குதிரைகள் அவளை காலால் மிதித்து கொன்றன. அவன் உள்ளே சென்று உண்டு குடித்த பின், நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்டவளை அடக்கம் செய்யுங்கள், ஏனெனில் அவள் ஓர் அரசனின் மகள் என்றான். அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபோது அவளுடைய மண்டை ஓடு, கால்கள், உள்ளங்கைகள் தவிர வேறொன்றையும் காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் திஸ்பேயை சார்ந்தவரும் தம் ஊழியருமான எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. இஸ்ரேல் நிலப்பகுதியில் ஈசபேலின் உடலை நாய்கள் தின்னும். ஈசபேலின் பிணம் இஸ்ரேல் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை கண்ணூரும் எவருமே இதுதான் ஈசபேல் என்று கூற முடியாது என்றான்.